வணக்கம் நண்பர்களே. சர்க்கரை நோய் வந்துவிட்டாலே இனிப்பு என்ற வார்த்தைக்கு முழுக்கு போட வேண்டும் என்று பலர் நினைக்கின்றார்கள். இனிப்பை பார்த்தாலே பயம், எங்கே இரத்தத்தில் சர்க்கரை அளவு எகிரிடுமோ என்ற கவலை. ஆனால் இது முழுமையான உண்மை அல்ல. இயற்கை நமக்கு கொடுத்திருக்கும் சில அற்புதமான உணவுகள் இனிப்பு சுவையோடு இருந்தாலும் நம் இரத்தத்தில் சர்க்கரையின் அளவை சட்டென்று உயர்த்தாது என்பது உங்களுக்கு தெரியுமா? ஆமாம், சர்க்கரை நோயாளிகள் பயமின்றி சாப்பிடக்கூடிய, அதே சமயம் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய 9 இனிப்பு உணவுகளை பற்றித்தான் இன்று நாம் பார்க்க போகிறோம். இது இயற்கை நமக்கு அளித்த வரம். இன்று நாம் பார்க்க போகும் இந்த 9 உணவுகளும் குறைவான கிளைசெமிக் இண்டெக்ஸ் கொண்டவை. அதாவது இவற்றை சாப்பிடும்போது இவை மெதுவாகவே செரிமானமாகி மிக மெதுவாகவே இரத்தத்தில் சர்க்கரையை கலக்கின்றன. இதனால் திடீரென சர்க்கரை அளவு உயர்வது தடுக்கப்படுகிறது. அது மட்டுமின்றி இந்த உணவுகளில் உள்ள நார்ச்சத்து மற்றும் ஊட்டச்சத்துக்கள் சர்க்கரை நோயை கட்டுப்பாட்டில் வைக்கவும் உதவுகின்றன. அதற்கு முன்பாக தமிழ் ஆரோக்கியம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிடுங்க. அப்போது தான் நான் போடும் பயனுள்ள மருத்துவ குறிப்புகள் உங்களை வந்து சேரும். பிறகு வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்கள் நண்பர்களுக்கும் குறிப்பாக சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் கண்டிப்பாக பயனுள்ள தகவலாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலில் நாம் பார்க்க போவது ஏழைகளின் ஆப்பிள் என்று அழைக்கப்படும் கொய்யாப்பழம். இது ஒரு இயற்கை அற்புதம். சர்க்கரை நோயாளிகளுக்கு கொய்யாப்பழம் ஒரு மிகச்சிறந்த நண்பன் என்று சொல்லலாம். இதில் கிளைசெமிக் இண்டெக்ஸ் மிகவும் குறைவு. அதே சமயம் இதில் அதிகப்படியான நார்ச்சத்து நிறைந்துள்ளது. இதன் நன்மைகள் என்னவென்று பார்க்கும்போது, கொய்யாவில் உள்ள நார்ச்சத்து மலச்சிக்கலை தீர்ப்பது மட்டுமின்றி இரத்தத்தில் சர்க்கரை அளவு உறிஞ்சப்படும் வேகத்தையும் குறைக்கிறது. ஆனால் இங்கே ஒரு முக்கியமான விஷயம், கொய்யாப்பழத்தை தோலோடு சாப்பிடுவது மிகவும் நல்லது. நன்கு பழத்தை விட சற்றே காயாக இருக்கும் பழம் சர்க்கரை நோயாளிகளுக்கு இன்னும் சிறந்தது. தினமும் ஒரு நடுத்தர அளவு கொய்யாப்பழத்தை சாப்பிடுவது உங்கள் பசியை கட்டுப்படுத்துவதோடு சர்க்கரை அளவையும் சீராக வைக்கும். அடுத்ததாக, சர்க்கரை நோயாளிகளுக்கென்று இயற்கை படைத்த ஒரு கனி என்றால் அது நாவல் பழம்தான். இது துவர்ப்பு கலந்த இனிப்பை சுவை கொண்டது. நாவப்பழத்தில் உள்ள ஜம்போலின் என்ற மூலப்பொருள் மாவுச்சத்தை சர்க்கரையாக மாற்றுவதை தடுக்கிறது. இது இன்சுலின் சுரப்பை சீராக்க உதவுகிறது. நாவல் பழம் கிடைக்கும் காலங்களில் சர்க்கரை நோயாளிகள் இதை தாராளமாக சாப்பிடலாம். இது இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைக்க உதவும். அது மட்டுமல்லாமல் நாவப்பழத்தின் கொட்டையை நிழலில் உலர்த்தி பொடி செய்து வெதுவெதுப்பான நீரில் கலந்து குடித்து வருவது சர்க்கரை நோய்க்கு ஒரு சிறந்த மருந்தாக சித்த மருத்துவத்தில் சொல்லப்படுகிறது. எனவே இனிப்பு சாப்பிட வேண்டும் என்ற ஆவல் எழும்போதெல்லாம் நாவப்பழம் ஒரு சிறந்த தேர்வாக இருக்கும். மூன்றாவதாக நாம் பார்க்க இருப்பது ஆப்பிள். தினமும் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டால் மருத்துவரை தவிர்க்கலாம் என்ற பழமொழி நமக்கு தெரியும். இது சர்க்கரை நோயாளிகளுக்கும் பொருந்தும். ஆப்பிள் பழத்தில் இயற்கையான இனிப்பு இருந்தாலும் அதில் உள்ள பெக்டின் என்ற கரையும் நார்ச்சத்து மிகவும் முக்கியமானது. ஆப்பிள் தோலில் தான் அதிகப்படியான ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் நார்ச்சத்து உள்ளது. எனவே ஆப்பிளை தோல் சீவி சாப்பிடாமல் நன்றாக கழுவி தோலோடு சாப்பிடுவது மிகவும் பயனுள்ளதாகும். இது உங்கள் குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதோடு இரத்தத்தில் சர்க்கரை மெதுவாக கலக்க உதவுகிறது. ஒரு நாளைக்கு ஒரு சிறிய ஆப்பிள் சாப்பிடுவது சர்க்கரை நோயாளிகளுக்கு பாதுகாப்பானது மற்றும் நன்மை பயக்கும். அடுத்ததாக, ஆப்பிளை போலவே நன்மை தரக்கூடிய மற்றொரு பழம் பேரிக்காய். இதுவும் குறைந்த கிளைசெமிக் இண்டெக்ஸ் கொண்ட ஒரு பழமாகும். பேரிக்காயில் 84% நீர்ச்சத்து உள்ளது. மேலும் இதில் வைட்டமின் சி, வைட்டமின் கே மற்றும் அதிகப்படியான நார்ச்சத்து நிறைந்துள்ளது. சர்க்கரை நோயாளிகள் இனிப்பு சுவையை அனுபவிக்க விரும்பினால் பேரிக்காய் ஒரு சிறந்த மாற்று. இது பசியை நீண்ட நேரம் தாங்க செய்யும். இதனால் தேவையற்ற நொறுக்கு தீனிகள் சாப்பிடுவதை தவிர்க்கலாம். பேரிக்காயை தோலோடு சாப்பிடுவதே சிறந்தது. இது உடலின் இன்சுலின் உணர்திறனை, அதாவது இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை மேம்படுத்தி டைப் 2 நீரிழிவு நோய் உள்ளவர்களுக்கு பெரும் நன்மை பயக்கும். ஐந்தாவது உணவு மாதுளம்பழம். சிவந்த முத்துக்களை போன்ற இதன் தோற்றமே நம்மை கவரும். மாதுளம்பழத்தில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் கிரீன் டீயை விட 3 மடங்கு அதிகம் என்று ஆய்வுகள் கூறுகின்றன. இது உடலில் உள்ள கெட்ட கொழுப்பை குறைக்கவும் இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்கவும் உதவுகிறது. சர்க்கரை நோயாளிகளுக்கு இதய நோய் வரும் வாய்ப்பு அதிகம் என்பதால் மாதுளம்பழம் அவர்களுக்கு இரட்டிப்பு நன்மை தருகிறது. மேலும் இது இன்சுலின் எதிர்ப்பை குறைக்க உதவுகிறது. ஆனால் மாதுளம்பழத்தை ஜூஸ் போட்டு வடிகட்டி சர்க்கரை சேர்த்து குடிப்பதை தவிர்க்க வேண்டும். அந்த முத்துக்களை அப்படியே மென்று சாப்பிடுவதுதான் ஆரோக்கியத்துக்கு மிகவும் பயனுள்ளதாகும். ஆறாவதாக நாம் பார்ப்பது பப்பாளி பழம். இது விலை மலிவாகவும் ஆண்டு முழுவதும் கிடைக்கக்கூடிய ஒரு பழம். பப்பாளியில் உள்ள பைப்பைன் என்ற என்சைம் செரிமானத்துக்கு மிகவும் நல்லது. இதுவும் மிதமான கிளைசெமிக் இண்டெக்ஸ் கொண்ட பழம்தான். சர்க்கரை நோயாளிகள் அளவோடு பப்பாளி சாப்பிடுவது பாதுகாப்பானது. இதில் உள்ள விட்டமின் ஏ மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் சர்க்கரை நோயால் ஏற்படக்கூடிய நரம்பு பாதிப்புகள் மற்றும் கண் பாதிப்புகளை தடுக்க உதவுகிறது. ஆனால் நன்கு கனிந்த மிகவும் இனிப்பான பப்பாளியை விட நடுத்தர பக்குவத்தில் உள்ள பப்பாளியை சாப்பிடுவது இன்னும் சிறந்தது. என்ன நண்பர்களே, சாக்லேட் என்றதும் ஆச்சரியமாக இருக்கிறதா? ஆமாம், ஏழாவதாக நாம் பார்க்கும்போது டார்க் சாக்லேட். ஆனால் கடைகளில் கிடைக்கும் பால் மற்றும் அதிக சர்க்கரை கலந்த மில்க் சாக்லேட் அல்ல. நாம் பேசுவது
70% அல்லது அதற்கும் அதிகமான கோகோ உள்ள டார்க் சாக்லேட் பற்றி. டார்க் சாக்லேட்டில் ஃப்ளேவனாய்டுகள் நிறைந்துள்ளன. இவை இன்சுலின் சரியாக வேலை செய்ய உதவுகின்றன மற்றும் இரத்த அழுத்தத்தை குறைக்கின்றன. உங்களுக்கு இனிப்பு சாப்பிட வேண்டும் என்ற அடக்க முடியாத ஆசை வரும்போது ஒரு சிறிய துண்டு டார்க் சாக்லேட் சாப்பிடுவது உங்கள் மனதை திருப்திப்படுத்தும். அதே சமயம் பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாது. ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், அளவு மிகவும் முக்கியம். தினம் ஒரு சிறிய துண்டு மட்டுமே போதுமானது. 8வது உணவு பேரிச்சம்பழம். இது குறித்து பலருக்கும் சந்தேகம் இருக்கலாம். சர்க்கரை நோயாளிகள் பேரிச்சம்பழம் சாப்பிடலாமா? உண்மை என்னவென்றால் பேரிச்சம்பழத்தில் இனிப்பு சுவை அதிகம்தான், ஆனால் அதில் நார்ச்சத்தும் மிகவும் அதிகம். சர்க்கரை கட்டுப்பாட்டில் உள்ள நோயாளிகள் தினமும் 1 அல்லது 2 பேரிச்சம்பழங்களை சாப்பிடலாம். இது உடனடி ஆற்றலை தருவதோடு இரும்பு சத்தையும் அளிக்கிறது. ஆனால் இதை சாப்பிடும்போது மற்ற இனிப்பு உணவுகளை தவிர்த்து விடுவது நல்லது. உங்கள் இரத்த சர்க்கரை அளவு மிகவும் அதிகமாக இருந்தால் இதை தவிர்ப்பது அல்லது மருத்துவரின் ஆலோசனைப்படி நடப்பது நல்லது. கட்டுப்பாட்டில் உள்ளவர்களுக்கு 1 அல்லது 2 பழங்கள் நிச்சயம் நன்மை பயக்கும். கடைசியாக மிக முக்கியமான ஒன்று இனிப்பு துளசி அல்லது ஸ்டீவியா. இது ஒரு பழம் அல்ல, ஆனால் சர்க்கரைக்கு இது ஒரு அற்புதமான இயற்கையான மாற்று. ஸ்டீவியா என்பது ஒரு துளசி வகை சேர்ந்த தாவரமாகும். இது சர்க்கரைக்கு மாற்றாக இனிப்பு சுவையூட்டும் பொருளாக பயன்படுத்தப்படுகிறது. ஸ்டீவியாவை நீரிழிவு நோயாளிகளுக்கு பரிந்துரைக்க முக்கிய காரணமே அதில் கலோரிகள் எதுவும் கிடையாது. ஸ்டீவியா வெள்ளை சர்க்கரை விட 200 மடங்கு இனிப்பு சுவை கொண்டது. அதனால் 20 கிராம் அளவு சர்க்கரை பயன்படுத்தும் ஒரு டீக்கு 2 கிராம் அளவை விட குறைவாகவே ஸ்டீவியா பயன்படுத்தினாலே போதுமானது. சர்க்கரைக்கு மாற்றாக நீரிழிவு நோயாளிகளுக்கு ஸ்டீவியா ஒரு சிறந்த இனிப்பு. இதில் கலோரிகளும் கிடையாது, கார்போஹைட்ரேட்டுகளும் கிடையாது. அதனால் டீ, காபி போன்றவற்றுக்கு தாராளமாக நீரிழிவு நோயாளிகள் ஸ்டீவியாவை எடுத்துக்கொள்ளலாம். ஸ்டீவியாவை உணவில் சேர்த்துக்கொள்ளும்போது இரத்தத்தின் குளுக்கோஸ் அளவு அதிகரிக்காமல் சீராக ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால் நீரிழிவு நோயாளிகளுக்கு இது ஒரு பாதுகாப்பான இனிப்பு தான். பல சர்க்கரை நோயாளிகள் காபி, டீ குடிக்கும்போது சர்க்கரை இல்லாமல் குடிக்க சிரமப்படுவார்கள். அவர்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம். இது ஒரு இயற்கை இனிப்பூட்டு என்பதால் செயற்கை இனிப்பூட்டுகளை விட இது மிகவும் பாதுகாப்பானது. சிலர் ஸ்டீவியாவை சேர்த்து கொள்ளலாம் என்பதற்காக எல்லா வகையான உணவுகளிலும் இனிப்பு பதார்த்தங்களும் நிறைய ஸ்டீவியாவை சேர்த்து சாப்பிட ஆரம்பித்து விடுவார்கள். அது மிகப்பெரிய தவறு. எதுவும் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளும்போது அது சில பக்க விளைவுகளை உண்டாக்கும். அளவுக்கு அதிகமாக ஸ்டீவியா எடுத்துக்கொள்ளும்போது சிறுநீரில் உள்ள எலக்ட்ராய்டுகள் சிறுநீரின் வழியே வெளியேறும். இது அதிகரிக்கும் போது வருடக்கணக்கில் ஸ்டீவியா எடுத்துக்கொள்ளும்போது அது சிறுநீரக பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடும். ஆகவே நண்பர்களே, சர்க்கரை நோய் வந்துவிட்டது என்று இனிப்பை நினைத்து வருத்தப்பட வேண்டாம். இயற்கை நமக்கு கொடுத்திருக்கும் இந்த ஆரோக்கியமான உணவுகளை சரியான அளவில் சரியான நேரத்தில் சாப்பிட்டு வந்தால் நாவும் சுவைக்கும், உடலும் நலம் பெறும். இங்கே ஒரு முக்கியமான விஷயம், ஒவ்வொருவரின் உடலமைப்பும் சர்க்கரை நோயின் வீரியமும் மாறுபடும். எனவே எந்த ஒரு புதிய உணவை முயற்சிக்கும் முன்பு உங்கள் சர்க்கரை அளவை கவனித்துக் கொள்வது நல்லது. அதேபோல் இந்த உணவுகளை மருந்தாக பார்க்காமல் ஒரு ஆரோக்கியமான உணவு முறையின் பகுதியாக மட்டுமே பார்க்க வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். அப்படி பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி நண்பர்களே. மற்றொரு இயற்கை ஆரோக்கியமான பதிவில் சந்திப்போம். நலமுடன் இருங்கள். நன்றி, வணக்கம்.